பின்னாடி ஒரு ஆள் இருக்காரு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹேங் ஓவர் படத்தில் வருவார்ல தலைவர். நம்ம இப்போ உள்ள வந்து ஃபாரின் படத்துல தான் பார்த்துருக்கேன் நான் அந்த மாதிரிலாம். இதோட வேஸ்ட் எல்லாமே வந்து சாப்பாடு கொடுத்து ஒன்றும் பண்ணாது. ஹே காய்ஸ், நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா எங்கள் ஊர்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் இப்ராஹிம் ஃபார்ம்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு ஒரு சின்னதாக விளாக் எடுக்கலாம்னு சொல்லி டக்குன்னு கார் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ நானும் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துட்டு பேக் டு மை ஒர்க்குன்னு சொல்லிட்டு நான் ஹைதராபாத் கிளம்ப போகிறேன். ஸோ அதுக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு குட்டி விளாகாக உங்களுக்கு காட்டலாம்னு சொல்லி நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ வருண் அண்ட் இது ஸ்ரீராம். ஓகே, நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். போயிட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் என்ன எதுக்கிட்ட காட்டுறேன். ஓகே. ஸோ காய்ஸ், வந்தீங்கன்னா இந்த மாதிரி போர்டு இருக்கும். நீங்கள் போர்டு பார்த்தே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு லொக்கேஷன் என்னங்கிறத டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வாங்க நம்ம போகலாம். டேக் லெஃப்ட். லொக்கேஷனே பயங்கரமாக இருக்கா. எப்பா செம்மையாக இருக்குடா லொக்கேஷன். ஃபாரஸ்ட் இது டெசர்ட் ரீஜனில் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்குல்ல. வாரி இருக்கு. அங்கே தெரியுதுடா ஐஸ், அங்கே தெரியுதுல, அதுதான் ஃபார்ம். இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ காய்ஸ், நான் ஒரு வழியாக நாங்கள் ஃபார்முக்குள்ளே வந்தாச்சு. என்ட்ரியே வேறு லெவலாக இருக்குது. நல்ல ஒரு அருமையான செட்டப்பாக இருக்குது. தார் கார்லாம் வச்சுருக்காரு, பயங்கரமாக இருக்குது. காய்ஸ், இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு. இப்போ வரிசையாக ஒவ்வொன்றா என்னன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க போகலாம் வீடியோக்குள்ள. கால் கட்டியிருந்தீங்களாண்ணே இதுக்கு முன்னாடி? சரி சரி, வேகமாக ஓடாமல் இருக்கிறக்கா. ஸோ காய்ஸ், ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கழுதை வச்சுருக்காங்க. கழுதை அது க்யூட்டாக இருக்குது ரெண்டுமே பார்க்குறதுக்கு. கழுதை க்யூட்டாக இருந்து இங்கே தான் நான் பார்க்குறேன். அது இல்லாமல் கோழிலாம் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு இது புறாலாம் வச்சுருக்காங்க. புறாலாம் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. நிறைய டிஃப்ரெண்ட்டாக தனித்தனி பூனில் அழகாக வச்சுருக்காங்க. நிறைய ஸ்பீஷஸ் இருக்குது. தொட்டு பார்க்கலாமா? ஏய் 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 கைஸ், ஃபஸ்ட்டு டைமாக இந்த கழுதையை நான் தொட்டு பார்க்குறேன். ஸோ காய்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குதிரை ஒன்று வச்சுருக்காங்க, சின்ன குதிரை. அதுக்கு வந்து ஏதோ அடிபட்டுருக்கு, அதனால தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நாங்கள் அங்கே கழுதை, அந்த புறா அதெல்லாம் போய் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ அது ரொம்ப நேரமாக கத்தி கூப்பிட்டு இருந்துச்சு. நாங்கள் வந்து நின்ன உடனே ரொம்ப சைலண்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு வீடியோ எடுக்கும்போது சவுண்ட் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். குதிரை கத்துறது தான் நம்மளால தான் கத்துறாப்புல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சவர்ண கிளி இருக்குது. நம்மளை பார்த்த உடனே ஓடி வந்து இங்கே வந்து நம்மக்கிட்ட உட்காந்துக்கிச்சு. இதெல்லாம் நம்மகிட்ட ஈஸியாகவே இன்ட்ராக்ட் ஆகும். கரெக்டாக இங்கே ஈத்தாப்புல குதிரை இருந்துச்சு. குதிரையை பார்த்துட்டு இருக்கும் போதே வந்துட்டு கிளி டக்குன்னு ஓடியாண்டாங்க. கையை விட்டா கடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, ரெடியா இங்கே பாரு, பசியில் இருக்குன்னு நினைக்கிறேன். கையை நீட்டோடனே ரெடியாக வருது. சேட்டை தலைகில நிற்கிது பாருங்க. தலைகில நிற்கிது, ரெண்டு சண்டை போடுறாங்க. பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது இந்த செட்டுக்குள்ளே பார்க்குறதுக்கு. நான் சர்க்கஸ்லாம் பார்த்துருக்கேன், அதுவும் சின்ன பிள்ளையில. இப்போ தான் நேரில் பார்க்குறேங்க. சர்க்கஸ் நேரில் தான் பார்க்குறதோ. பசங்க 2 பேர் வந்துட்டு ரொம்ப நம்மளை விளையாட்டு காட்டிக்கிட்டே இருக்கானுங்க. எங்கே போனால் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கானுங்க. முன்னாடியே வந்துட்டு இருக்கானுங்க. ஃபாலோ பண்ணுறானுங்களா இல்லையாங்கிறத பார்ப்போம். இங்கே டைவ்லாம் அடிக்குது பாருங்களேன். டைவ் அடிக்குது. சேட்டை பாருங்க. அது காலில் வந்து ஒரு ரிங் மாதிரி மாட்டியிருக்காங்க. இது தெரியுதா? காலில் காட்டுறா. காட்டு காலை காட்டிங்க. காலை காட்டுது. காலில் ஏதோ ரிங் மாதிரி மாட்டியிருக்காங்க பாருங்க. சரி, நம்மளை ஃபாலோ பண்ணுதா இல்லையாங்கிறத கொஞ்சம் செக் பண்ணுவோம். நம்ம கூட ஃபாலோ பண்ணிடுச்சுன்னா நம்மளோட ஃபாலோவர்ஸ் இருக்கீங்க. சரி, ஓகே, பார்ப்போம். வாங்க சார். இங்கேருந்து நாங்கள் இது ஒரு கேஜ். ஓகேவா? கேஜ்லேருந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வருதான்னு பார்ப்போம். ஓய் ஓய், அப்படியே
ஓடி 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 கைஸ் வருது. அப்பா வந்துட்டாங்க, 2 பேரும் வந்துட்டாங்க. ஸோ 2 சப்ஸ்கிரைபர். ஓகேவா கைஸ், இங்கே பாருங்க காலில் இது மாட்டிருக்காங்க, ரிங் மாட்டிருக்காங்க பாருங்க. ரெண்டு 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 கிளியிலும் ரிங் மாட்டிருக்கிறது மேலு, இது வந்து 2க்கு மாட்டிருக்காங்களா? அது பேர் எழுதிருக்கு பாருங்க. பேர் எழுதிருக்கு. அதில் வந்து அதோட பேர் எழுதி வந்து ரிங்கில் மாட்டிருக்காங்க. 2 செம க்யூட்டாக இருக்குது. எங்கே போனால் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கானுங்க அவங்கள. கூண்லேருந்து வெளியில் எடுத்து விட்டா நம்ம கூடயே வந்துடுவானுங்கன்னு நினைக்கிறேன். சேட்டை டைவ்லாம் அடிப்பாங்க. நான் சர்க்கஸ்லாம் பார்த்துருக்கேன் இதெல்லாம் சின்ன பிள்ளையில. இப்போ தான் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பக்கத்தில் இருந்தெல்லாம் பார்க்குறேன். ஆமாம், ரொம்ப க்யூட்டாக இருக்குது 2மே பார்க்குறதுக்கு. இவ்வளோ பெருசாக இருக்குல்ல. பஞ்சவர்ண கிளி க்யூட்டு உங்களுக்கு.
நம்மளை பார்த்தோன்னே ஒன்று வருதுப்பா. இங்கே பாருங்க, குட்டியா இருக்கு. ஒரு குட்டி ஆடு ஒன்று இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சினிமாவில் தான் பார்த்துருக்கேன். இந்த ஆடு மலை ஆடுன்னு சொல்லுவாங்களா, அதோட இது மாதிரியே இருக்குது. கொம்பு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆடு இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, பெல்ட்டு மாட்டி விட்ருக்காங்க. அதுக்கு நாய்க்கு மாட்டோம்ல, அது மாதிரி பெல்ட்டு மாட்டி விட்ருக்காங்க. அது ஏதோ ஸ்பெஷலான ப்ரீடுன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதான் சொல்கிறேன், இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் உங்களுக்கு இந்த ஆடு எப்படி, இந்த ஃபார்ம் எப்படிலாம் வச்சுருக்காங்க, இங்கே இருக்க பெட்ஸு அனிமல்ஸ்லாம் எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் ஃபுல் வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள் போதும். கிளம்புமா. சரி, அடுத்ததான் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி, ஒரு நிமிஷம், அடுத்ததான் என்ன வச்சுருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்க போவோம். வாங்க அப்படியே பார்க்கலாம். இந்த ஃபார்மோட அட்மாஸ்பியர் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சரே வேறு லெவலாக இருக்குது. இங்கே பாருங்கள், சுற்றி எதுவுமே இல்லை, வீடுலாம் எதுவுமே இருக்காது. இந்த ஃபார்ம் மட்டும்தான் இருக்கும். ஒரு வாரி இருந்துச்சு, அது பக்கத்தில் இருக்கும். நல்லா இருக்குது பார்க்குறக்கு. ஸோ இதோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி விட்றேன். நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக பார்த்து இந்த இடத்துக்குலாம் வாங்க. நல்ல ஒரு பீஸாக இருக்குது. எங்களுக்கு வந்ததுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனிமல்ஸோட யாரும் இல்லை அவ்வளோவா. இன்றைக்கி வந்துட்டு யாரும் இல்லை, ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ அதனால வ்ளாக் பண்ண வந்தோம். இதோட அட்மாஸ்பியர் பார்க்குறக்கே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துக்குலாம் வந்து பாருங்கள். நல்லா ஒரு மைண்டே ஃப்ரீயாக இருக்குது நமக்கு. ஸோ அடுத்த வீடியோவில் வந்துட்டு பாக்கெட் மங்கி, ஆஸ்ட்ரிச்சின்னு சொல்லி ஏகப்பட்ட வெரைட்டிஸை நாங்கள் காட்டுறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.